வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உள்ளேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வாஷிங் மிஷினோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஜியில் இருக்கிற பேஸ் வேரியன்ட்டு ஃப்ரண்ட் லோடில். ஸோ இந்த வாஷிங் மிஷினோட ரிவ்யூலாம் நம்ம பார்க்க போகிறதில்ல, ஏன்னா நான் அதுக்கு நிறையா வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நான் 2-3 வாஷிங் மிஷின் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, இது எப்படி நல்லா துவைக்குதா இல்லையா, ஸோ அதை பற்றி மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதோட ஃபீச்சர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஓவர்வியூ வந்து பார்த்துருவோம், சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ வழக்கம் போல் எல்லா வாஷிங் மிஷின் மாதிரி பின்னாடி ஒரு இன்லெட் பைப் இருக்கும், அப்புறம் ஒரு அவுட்லெட் பைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி டேப்பில் வந்து மவுண்ட் பண்ண முடியாது. நீங்கள் நார்மலாக அந்த திருவியோட டேப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மவுண்ட் பண்ண முடியும். பட் இதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பழைய டேப் இங்கே இருந்ததுனால நாங்கள் அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதை மவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினோட ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு நாப் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கதவு வந்து திறந்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் தான். இந்த உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் ட்ரம் வந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அடுத்தடுத்த வெரைட்டிஸ் போகும்போது உங்களுக்கு ட்ரம்மோட டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் துவைக்கிற அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மோட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு அடுத்து இந்த ட்ரையரும் சேர்த்து வருது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கலே பேஸ் வேரியன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம பவுடர் போடுறது, கம்ஃபர்ட் போடுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ வாஷ்க்காக நீங்கள் ஊற வச்சு துவைக்க போகிறீங்க அப்படின்னா இதில் கொட்டிக்கலாம். அண்டு நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ராக்ரன்ஸ்க்காக இந்த கம்ஃபர்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதை வந்து ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதில் வந்து கொட்டிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கொட்டிட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும், மற்றபடி எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோட் செலக்ட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணிட்டீங்கனாலே போதும். இதை வந்து ஒரு ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மிஷின் வந்து இப்போ ஆன் ஆயிரும். ஸோ நம்ம ஃபுல் கண்ட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பண்ணணும். அப்புறம் இங்கே வந்து டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, இது மட்டும்தான். ஸோ மற்றபடி வேறு எதுவும் கண்ட்ரோல்ஸும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மோடுக்கு போகும்போது அந்த லைட் வந்து அந்த இடத்துக்கு ஸ்விட்ச் ஆகும். அதை வச்சு நீங்கள் எந்த மோடில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காட்டன் மோடு. ஸோ காட்டன் உங்களுக்கே தெரியும், காட்டன் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ காட்டன் லார்ஜ்னால் நம்மக்கிட்ட காட்டன் போர்வை அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லார்ஜில். ஸோ ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி அதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீசெட் இருக்கும். இதுக்கு வந்து இவ்வளோ ஆர்பிஎம்மில் துவைக்கணும் அல்லது இவ்வளோ ஹீட் வாட்டரில் வந்து துவைக்கணும்னு ப்ரீசெட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ காட்டனில் வந்து உங்களுக்கு இப்போ 90 டிகிரியில் ஸ்டீம் வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ மிக்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சடு மெட்டீரியல், ஸோ நீங்கள் நிறையா கிளாத்து மிக்ஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி கேர்னால் உங்களுக்கு ஏதாவது சாஃப்டான துணி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். பேபி கேர்னால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹைஜீனாக இருக்கும், உங்களுக்கு ஃபுல் ஸ்டீம்லேயே துவைக்கும். அண்டு எதுவும் ஸோ உங்களுக்கு ஹை ஆர்பிஎம்ஸ்லேயே போகாது. அண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஸ்போர்ட்ஸ் வியர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டெலிகேட் இது மென்மையான துணிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பெட்ஷீட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குயிக் வாஷ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இது 30 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக துவச்சி முடியுது. இப்போ காட்டன் வச்சிங்க அப்படின்னா 2 hours 3 hours பக்கமாக ஆகுது. அது டிபெண்ட்ஸ் அப்பா நீங்கள் வைக்கிற மோடை பொறுத்து. ஸோ இதுலேயே நீங்கள் ஒவ்வொரு மோடு போகும்போது இங்கே எவ்வளோ டைமிங் அப்படின்னு நீங்கள் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஏற்ற நீங்கள் இப்போ ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மோடில் வந்து வச்சுக்கலாம். ஸோ அலசி உங்களுக்கு புளிஞ்சு மட்டும் தரணும் அப்படின்னா இந்த ரின் வாஷ் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வெளியே வந்து துவச்சிட்டிங்க ஆல்ரெடி, அதை வந்து புளிஞ்சா மட்டும் போதும், புளிய முடியல அப்படின்னா இந்த மோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு அலசாமல் உங்களுக்கு வெறும் ஸ்பின் மட்டும் ஆகணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு ஸ்பின் மட்டும் பண்ணி தரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷனுக்கு வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து காட்டன் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்பிஎம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆர்பிஎம் 0 இருக்குது, 400 அப்படின்னா உங்களுக்கு 4000 ரொட்டேஷன் per minute. ஸோ உங்களுக்கு நல்லா புளிஞ்சு தராது, பட் புளிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் வேணும் அப்படின்னா லோவாக வச்சுக்கோங்க. எனக்கு உங்களுக்கு நல்லா ட்ரை பண்ணி தரும் அப்படின்னா 1000, 1200 அந்த மாதிரி உங்கள் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மோடில் வச்சுட்டு உங்களுக்கு தகுந்த டெம்பரேச்சர் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 60, 95, 40 அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைம் கால்குலேட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் அது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ வாஷு. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஊற வச்சு துவைக்கிறது அவ்வளோதான். நீங்கள் ஒன்ஸ் இங்கே லிக்விட் வந்து கொட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் இந்த மோட் போட்டு ப்ரீ வாஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் போட்டு அலசிக்கிட்டே கிடக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிலே. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் இப்போ 3 hours இருக்குது அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 hours கழிச்சு தான் மிஷின் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் எங்கேயாவது ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 10 மணி நேரம் கழிச்சு தான் வருவீங்க அப்படின்னா இங்கே ஒரு 10 மணி நேரம் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது துவச்சி வச்சுருக்கோம். ஏன்னா முன்னாடியே துவச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே இப்போ வந்து நம்ம டோரை திறக்க முடியாதனால உள்ளே அந்த வேப்பர் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு துணியிலேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்லாட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு டேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா உள்ளே ஏதாவது காயின் இந்த பின் ஏதாவது நீங்கள் தெரியாமல் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது இங்கே கலெக்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா தண்ணி ஒரு இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே இருக்க ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து போட்டு வச்சுருங்க. ஸோ இல்லைன்னா இந்த இடத்துல தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த மிஷினோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு. அண்ட் துவைக்கிற நம்ம துணியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் வாஷ் பண்ணுது, எந்த வித பிரச்சனையும் இல்லை, நல்லா அழுக்கு வந்து ரிமூவ் பண்ணுது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் ரோலில் வைப்ரேஷன்ஸ் தான் நம்ம வந்து செக் பண்ணோம். ஏன்னா ஒரு சில வாஷிங் மிஷினில் நல்லா வைப்ரேட் ஆகும், நல்லா குளுங்குற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் ஆகும். இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு வரும். பட் இதில் வந்து அந்த பிரச்சனை வந்து இல்லை. சார் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து வைப்ரேட் 2 டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் மட்டும் இருக்குது. ஸோ அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகிறப்பையும் அந்த பிரேக் பிடிச்சி நிறுத்துறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் இருக்குது. மற்றபடி ஸ்பின் ஆகிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்குலாம் வைப்ரேஷன் இல்லை, நார்மலான வைப்ரேஷன் தான் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினில் ஒரு நல்ல விஷயம். ஸோ லைட்டாக ஆடும். இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27,000 வித்துட்ருக்காங்க. இது வந்து 7 kg மாடல். இதுலேயே உங்களுக்கு 3 kg மாடலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 kg மாடல். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு 6 kgயில் ஒன்று இருக்குது. அது இதை விட 2,000 கம்மியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலருக்கும் உங்களுக்கு வேரி ஆகுது. ஒயிட் கலர் வாங்கினீங்க அப்படின்னா 26,000, பிளாக் கலர் வாங்கினீங்க அப்படின்னா 28,000. அண்ட் எங்கே ஒரே ஒரு குறை அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபுல்லாக ஸ்டீல் தான். அண்ட் அந்த ஸ்டீல் இருக்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ இதோட குவாலிட்டிலாம் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கட்டும், நல்லா அந்த ஃப்ளெக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ மற்றபடி மிஷினில் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, மிஷினில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வாங்கின இடத்துல தான் இருக்குது. ஸோ நான் கடைசியாக வரேன். 27,000 கொடுத்து இந்த மிஷின் வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம், நல்லா தான் இருக்குது என்னோட யூசேஜுக்கு. அண்டு இந்த பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் கிட்ட. ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஒரு டாப் லோட் மிஷின் வந்து வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு இது வந்து வாங்கிடலான்னு தான் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருந்தோம். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறவனும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டாங்க. ஸோ அந்த மிஷினோட ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டாக ஒரு 1,800 2,000 நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் தகுந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி அமேசான் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா துரு பிடிச்சிருக்கு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து தெரியும், அங்கேயே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க, எத்தனை வருஷம் பழைய மிஷின் அந்த மாதிரிலாம். ஸோ 10 வருஷம் கழிச்சு எப்படி ஒரு மிஷின் வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதுவும் வந்து இது வந்து தண்ணி போடுற ப்ராடக்ட்டு. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலில் தான் இருக்கும் பின்னாடி சுற்றிலையும். ஸோ அதில் வந்து இவங்க வந்து தண்ணி போடாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு 1-2 டைம் இது மாதிரி ஆகல, எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா நான் ரீப்ளேஸ்மெண்ட் போகிற டைம்லாம் எப்படியாவது ரிஜெக்ட் பண்ணலானே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை அவங்க மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் அமேசான் டெலிவரி பண்ண இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒயிட் கலர் மிஷினு, பட் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியாமல் தான் வந்திருக்கும். ஸோ எங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுறதுனால அப்படியே வச்சிட்டோம். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலருக்கும் பிளாக் கலருக்குமே 2,000 டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ பிளாக் கலர் வந்து 2,000 விலை ஜாஸ்தி, பட் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சைடில் இருக்க பிரச்சனை. மற்றபடி மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Smoke weed every day.